வணக்கம் ஷேடர்ஸ். இன்னைக்கு ட்ரேடிங்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். சார்ட்டை ரீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார்ட்னுடைய சார்ட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் ரீட் பண்றதுக்கு சார்ட்னுடைய பேட்டர்ன்ஸை ரெகக்னைசேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சார்ட்ஸ் எப்படி ரீட் பண்றது, என்னென்ன வகையான கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்ல என்னென்ன கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம ட்ரேட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு வந்து ஒரு 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 புல்லிஷ் மூமெண்ட்லயும் சரி, பேரிஷ் மூமெண்ட்லயும் சரி, ஒரு சப்போர்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பிரைஸ் வந்து ஹையர் ஹை, அதுக்கப்புறம் லோ, அப்புறம் லோயர் ஹை, அதுக்கப்புறம் லோயர் லோ, இப்படி பிரைசஸ் வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டா இருக்கும்போது, ஸோ இந்த எப்பெல்லாம் அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டு அல்லது இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டு கீழே பிரைஸ் போடுதோ, ஸோ அப்பெல்லாம் வந்து இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். எப்பெல்லாம் வந்து பிரைஸ் இந்த சப்போர்ட் ஜோனை ரீச் பண்ணிட்டு இந்த பிரைசஸ் வந்து கீழே வந்து திரும்ப மேலே போதோ, அப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஏன்னா ஆல்ரெடி இந்த பிரைசஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணதுனால இந்த சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ எப்பெல்லாம் அந்த பிரைசஸ் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு போதோ, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல செயல்பட்டு பிரைசஸ் வந்து கீழ் நோக்கி ட்ராக் பண்ணும். நம்ம சப்போர்ட் ஜோன் வச்சா அப்படிதான் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஒரு குட் செட்டப்ன்றது நீங்கள் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் எப்பெல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல செயல்படும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணோம்னா, ஒரு அந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கும்போது ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா அந்த இடமே வந்து சப்போர்ட்டாக செயல்படும். ஒரு பிரேக் பண்ணிட்டு கீழே வரும்போது இந்த இடமே வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஒரு சிம்பிளான பேசிக்கான கான்செப்ட் தான். ட்ரெண்ட் லைனும் அதே மாதிரி தான் செயல்படும். ஃபிபனோச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 to 100 வரையும் ட்ரா பண்ணோம்னா 0.7 மேலே இருக்கிற ஏரியா வந்து ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணோம்னா 0க்கு கீழே இருக்கிற ஏரியா வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். இதுக்கு டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபிபனோச்சி எப்படி ட்ரேட் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸினுடைய பேசிக்ஸ் தான் நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் முக்கியமான பேட்டர்ன்ஸ் என்ன, அதை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோலையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கன்சால்டேஷன் பேட்டர்ன். ஸோ ஒரு ட்ரிபிள் டாப் 1 2 3 3 டச்சஸ் இருக்கு. ஒரு ட்ரிபிள் டாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வந்து ரிட்ரேஸ்மெண்ட் பண்ணி இந்த சப்போர்ட் அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்தும் ப்ரைஸ் மேலே போகலாம், அல்லது அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகலாம். ஸோ நம்ம அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணும்போது பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறோம். 1 or 2 கேண்டல்ஸ் வரையும் வெயிட் பண்ணி ப்ரைஸ் அதே லெவலில் தான் அது வந்து ஃபேக் அவுட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது ஃபேக் அவுட் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனோடனே நம்ம அதனுடைய லைன்லேயே வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். சிம்பிளானது தான். அடுத்து பாருங்க. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் 4 டச்சஸ் இருக்கணும். அந்த 4 டச்சஸ் முடிஞ்ச உடனே அந்த டச்சஸ் அந்த எப்பெல்லாம் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை அந்த ஏரியாவை டச் பண்ணுதோ அந்த வந்து ரெசிஸ்டன்ஸ் போல செயல்படும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிற வரையும். ஒருவேளை அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து திரும்ப வரும்போது அந்த இடமே வந்து சப்போர்ட்டாக செயல்பட்டு ப்ரைஸஸ் மேல் நோக்கி உயர்த்தும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைனும் ஒரே மாதிரி தான் செயல்படும். அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் பேட்டர்ன், சேனல் ஃபிளாக் பேட்டர்ன் எல்லாமே வந்து அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற வரையும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு மேலே போகும்போது அதே ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாகவும் செயல்படும். இந்த சிம்பிளான பேசிக் தான் எல்லாத்துலேயுமே ஒரே சேமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ டபுள் பாட்டம்ன்றது ஒரு ப்ரைஸஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ரீச் ஆகிட்டு ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்து திரும்பவும் அதே இடத்துல திரும்ப வரும்போது திரும்பவும் அதே சப்போர்ட் ஏரியா வந்து ப்ரைஸஸ் வந்து மேல் நோக்கி உயர்த்தும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டினுடைய முடிவில் ப்ரைஸஸ் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணக்கூடிய இடம். அதுக்கப்புறம் வந்து எல்லா பையர்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதுன்னு ஓரளவுக்கு அவனால் கணிக்க முடிஞ்ச உடனே இந்த பையர்ஸ் எல்லாமே தங்களுடைய பொசிஷனை வந்து ஆஃப் போர்டு பண்ணிட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸும் வந்து இந்த ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தங்களுடைய பொசிஷன் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் அதனுடைய அடுத்து வரக்கூடிய ட்ரெண்டினுடைய கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய இடம் அது. அதனால தான் இந்த மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதுதான் நம்ம இந்த சார்ட்ல பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் எங்கல்ஃபிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எங்கல்ஃபிங் பேட்டர்ன்ல நம்ம ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண உடனே ஒரு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல அந்த
அந்த கேண்டிலோட அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டிலோட பாடி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் இருக்குதான் வந்து எங்கல்ஃபிங் பார்த்தோம். ஸோ ஒரு புல்லிஷ் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ண உடனே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கல்ஃபிங் இருந்தானா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக போகிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ன்றது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருக்குறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் தான். ட்ரையாங்கல் பேட்டர்னில் 3 அல்லது 4 டச்சுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அது வந்து அப் ட்ரெண்டாக இருந்தால் அதனோட கண்டினியூஷன் பேட்டர்னாகவும் இருக்கும். அல்லது ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸஸ் வந்து பிரேக் பண்ணி கீழே வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் தான். ட்ரையாங்கல் பேட்டர்னில் இங்கே பாருங்க, இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னில் 2 சான்சஸ் இருக்குது. நம்ம இது மாதிரி ட்ரையாங்கல் பார்க்கும்போது இந்த 4 டச்சுக்கு அப்புறம் இங்கே பாருங்க 1 2 3 4 டச்சஸ்க்கு அப்புறம் வந்து 5th டச்சில் நம்ம பிரேக் அவுட் ஆகிறது எதிர்பார்க்கலாம். எந்த பக்கம்னா அது எந்த எதர் சைடும் இருக்கலாம். நம்மளுடைய 5th அப்புறம் வெயிட் பண்ணுறோம். பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ரிட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ரிட்ரேஸ்மெண்ட் லேட்டில் ட்ரேட் பண்ணுறோம். நம்மளுடைய 5th டச் வரும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எந்த பக்கம் போதோ ப்ரைஸஸ் அது கூட நம்ம ட்ராவல் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து நம்ம வந்து மூமெண்ட்ஸை கணிக்கக்கூடாது. சார்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை ட்ரேட் பண்ணணும். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சார்ட்டில் பார்க்குறத ட்ரேட் பண்ணணும். நம்மளுடைய கெஸ் பண்ணுறது, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட நம்ம மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். அடுத்து வந்து பார்க்கலாம் வந்து பார்த்தீங்க, இந்த சேனல் பிரேக் அவுட் ஆன உடனே சேனல் ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம எப்படி தெரியும், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக இங்கே பாருங்க பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ப்ரைஸஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வரையும் வெயிட் பண்ணலாம், அல்லது ரிட்ரேஸ் முடிஞ்சு ஒரு க்ரீன் கேண்டில் முடிவு வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து அதுக்கு இந்த ப்ரீவியஸுடைய ரிட்ரேஸ்க்கு கீழே ஸ்டாப்-லாஸ் வச்சு ப்ரைஸை வந்து அடுத்த லெவலுக்கு அல்லது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நீங்கள் வந்து டார்கெட்டை வச்சு ப்ரைஸை மூவ் பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கே பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து புல்லிஷ் பேட்டர்ன். ஸோ நம்ம இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி ட்ரேட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஹெட்டு, சோல்ஜர். ஸோ இதுதான் வந்து நெக் லைன்னு சொல்லுவாங்க. இந்த சோல்ஜர் இருக்கிற இடத்த தான் வந்து நெக் லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நம்ம சப்போர்ட்டை ட்ரா பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணுவோம். எப்போ வந்து இந்த நெக் லைனை பிரேக் பண்ணி ப்ரைஸஸ் கீழே வருதோ, ஸோ கீழே வந்த உடனே திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணோடனே ப்ரைஸஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோல்ஜர் சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே மேலே போவோம். இந்த மேலே பண்ண உடனே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா டச் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து கீழே வரும். திரும்ப இந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு ஷோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஒரு ஹெட்டு 2 ஷோல்ஜர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெக்லைன் சொல்லுவாங்க. நெக்லைன் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுனாவே இந்த ட்ரெண்ட் வந்து கீழ் நோக்கி போகணுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, ப்ரைஸ் வந்து அந்த நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்கு, ரீட்ரேஸ் எடுத்திருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு. ஸோ இந்த திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட் வரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப்-லாஸ் வச்சு இந்த நெக்லைனுடைய அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் இருந்தால் 0.7 அந்த ஸ்விங்கினுடைய ஹையில் 0.7 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங்ன்ற நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதே மாதிரி தான் டபுள் டாப் டபுள் பாட்டம். டபுள் டாப்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து மேல் நோக்கி போவோம். ஏன் மேல் நோக்கி போகணுன்னே இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிறவங்க வந்து தங்களுடைய பொசிஷன்லாம் ஆன் போர்ட் பண்ணிட்டு திரும்பவும் அடுத்து இருக்கக்கூடிய ஸ்விங்கில் அதன் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அதனுடைய ஆப்போசிட் தான் வந்து டபுள் டாப்ன்றது ரெசிஸ்டன்ஸோட ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வந்தோடனே அதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாமே தங்களுடைய பொசிஷன் வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் ரெண்டுமே. இது வந்து சப்போர்ட்ல ஒர்க் பண்ணும், இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டபுள் பாட்டமும் டபுள் டாப்ல எப்படி பார்த்தோம். ஸோ ஒரு புல்லிஷ் 3 கேண்டில்ல எப்போ நம்ம இந்த ஒரு சப்போர்ட் ஏரியா ரீச் பண்ண உடனே அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹையை விட அதனுடைய பாடி வந்து ஹையரா க்ளோஸ் ஆச்சுன்னா ப்ரைஸஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட விட ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே 4 ஹவர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். லோவர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நம்ம வெறும் கேண்டிலை வச்சு ட்ரேட் பண்ணோமா அப்படின்னு கேட்டால் வெறும் கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட் பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்,
நம்ம எந்த இடத்துல எந்த எந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், நமக்கான ட்ரேடிங் செட்டப்ஸ் இருக்கணும், நமக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், நமக்கான ட்ரேடிங் சைக்காலஜிஸ், இது மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடராக சைன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கேண்டலையும் நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் லோ, இப்படி தான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ அப் ட்ரெண்டோட முடிவில் ஹையர் லோ ரீச் பண்ண உடனே ஒரு எங்கல்ஃபிங் வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ரிவர்சல். ஸோ புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்னு பண்ணுறதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே அதனுடைய லோவை ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸஸ் வந்து ஒரு 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 பின்பாராவோ அல்லது ஒரு டோஜியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனுடைய அது மாதிரி தான் வந்து நம்ம ட்ரேட்ஸை ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த சார்ட் பாருங்கள், இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேடிங், ஒரு 6 கேண்டல் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு புல்லிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 100% புல்லிஷ், இது வந்து 80%, விக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 60% புல்லிஷ், இது வந்து 40% புல்லிஷ், இது வந்து 20% புல்லிஷ், இது வந்து 0%, அதாவது இது வந்து பேரிஷம் மென்ஷன் பண்ணக்கூடிய கேண்டில். ஸோ இது மாதிரி நீங்கள் கேண்டில் பார்த்தீங்கன்னா அதை இதை நீங்கள் பார்க்கும்போதே இதனுடைய கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது பார்த்த உடனே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக சார்ட்டை கேண்டில் ரீட் பண்ணிக்கன்னு தெரியும். ஏன் இது 0%னா ப்ரைஸஸ் வந்து இங்கே ஆரம்பித்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே முடிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ராக் கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னா இது வந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட். ஸோ இது வந்து இருக்கிறதுல வந்து ஒஸ்டானது. இது வந்து புல்லிஷ்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் வந்து டோஜி கேண்டலும் வந்து ரெசிடென்ஸ் ஜோன்ல ட்ரெண்ட் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதே சேம் வந்து பேரிஷ்க்கும் அதே சேம் தான். அதனுடைய பாடி லென்த்தை பொறுத்து இது வந்து 100%, இது வந்து 80%, இது வந்து 60%, இது 20%. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வந்து சார்ட்ஸை பார்த்தோன்னே இதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிள் மூவிங் எவரேஜை நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க, அதாவதுன்னா ஒரு 15 அதாவது 9 EMA கிராஸ் ஓவர் 18 EMA வந்து கிராஸ் ஓவர், நம்ம கிராஸ் ஓவரில் இஎம்ஐஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இஎம்ஐஸ் வச்சு எப்படி ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கிறோம். எப்போலாம் சப்போர்ட் ரீச் பண்ணுதோ அப்போலாம் வந்து பை எடுத்து, எப்போலாம் ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுதோ அப்போலாம் வந்து செல் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் அல்லது பேரிஷனுடைய கண்டினியூஷன் பேட்டர்னாக இருக்கும். எப்பவுமே மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி மூவ் ஆகாது. ஒரு இம்பல்சிவ் மூவ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாக இருக்கும். கன்சல்டேஷன்றது இது மாதிரி ஃபிளாக் ஒரு சேனலோ ரெக்டாங்கல் பேனலாக இருக்கும். ஸோ பேனலில் இது மாதிரி இருக்கும்போது அந்த சப்போர்ட் ரீச் பண்ணும்போது பையாகவும், ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ண செல்லும் பண்ணுறது ப்ராப்பரானதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சேனலில் வந்து இந்த மாதிரி சேனல் இருக்கும்போது சேனலில் வந்து ஒரு 4 அல்லது 4 டச்சுக்கு அப்புறம் அது எப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். பிரேக் அவுட் எந்த பக்கம் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ஷேட்ஸ் எடுக்கிறது கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட் ஏரியா. சப்போர்ட் எப்பெல்லாம் வந்து சப்போர்ட் ரீச் பண்ணுதோ ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ணும், சப்போர்ட் ரீச் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் ஒரு 4 அல்லது 5 டச்சஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அது வந்து பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்த உடனே திரும்ப ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளோசனை ரீச் பண்ண உடனே, அதாவது நம்ம பார்த்தோம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருக்கு. புல்லிஷ் நம்ம இதை வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஆர்டர் பிளாக்ன்றது ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டினுடைய லாஸ்ட் கிரீன் கேண்டில். இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆர்டர் பிளாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரோல செயல்படும். எப்போ அப்படின்னா இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டிலுக்கு, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ எப்போ அப்படின்னா இந்த ஸ்விங் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது, இங்கே பாருங்க இந்த ஸ்விங் லோக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எப்போ ஸ்விங் லோ பிரேக் பண்ணிடுச்சோ அப்போவே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். இந்த ஆர்டர் பிளாக் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ எப்பெல்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுதோ ப்ரைஸ் வந்து கீழ் நோக்கி வந்துடும். இதுதான் வந்து ஒரு
ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடிய இடம். ஸோ ஆர்டர் பிளாக் எப்போ வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லோவை விட லோவை க்ளோஸ் ஆயிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து ட்ரெண்ட் வந்து அதாவது இந்த லோவை விட லோவை க்ளோஸ் ஆயிட்டு திரும்ப மேலே போகும்போது அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல செயல்படும். ஸோ இது மாதிரி நீங்க சார்ட்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது நீங்க அந்த இடத்த வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீங்க அதை வந்து செல் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்க பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ல ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ டிமாண்ட் எப்பெல்லாம் நீங்க ஹையர் லோ பார்க்குறீங்களோ அது வந்து ப்ரைஸஸ் வந்து திரும்ப அந்த இடத்துக்கு முன்னே போகக்கூடியது. ஸோ இந்த ஸ்விங்கினுடைய ஹையோட 0.6% வரையும் அது மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எப்பவுமே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகாது. ஒரு இம்பல்சிவ் ஒரு கரெக்டிவ் வேவ், கரெக்டிவ் வேவ்ன்றது அந்த இம்பல்சிவ் வேவ்ல 0.6 to 0.7 வரையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எப்பெல்லாம் 0.7 வருதோ அது வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன். அந்த டிஸ்கவுண்ட் ஜோனில் நீங்கள் பை பண்ணீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ஈஸியாக அந்த ஹையர் ஹை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரெசிடன்ஸை ரீச் பண்ண உடனே அது வந்து திரும்ப வந்து ஹையர் ஹை மேக் பண்ணாமல் லோயர் லோன்ற மாதிரி மேக் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து அந்த லோவை பிரேக் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சோ அதுக்கப்புறம் அது எப்பெல்லாம் வந்து அது அந்த ப்ரீவியஸ் ஹையர் ஹையை ரீச் பண்ணுதோ அந்த ஹையர் ஹைக்கு கீழே வந்து லோயர் ஹையை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த லோயர் ஹை வந்து ஒரு சப்ளை ஜோனாக செயல்படும். ஸோ இங்கே பாருங்க இந்த ஹையர் ஹைக்கு கீழே வரக்கூடிய லோயர் ஹை வந்து ஒரு சப்ளை ஜோனாக செயல்பட்டு ப்ரைஸஸ் கீழ் நோக்கி செயல்படுது. ஸோ இந்த ஹையர் ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த லோயர் ஹை வந்து ஒரு சப்ளை ஜோன் போல செயல்பட்டு கீழ் நோக்கி வரும். ஸோ இது எது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த வீக்லி லோவோ இருக்கக்கூடிய லோவை ஸ்வீப் பண்ணிட்டு திரும்பவும் அது மேல் நோக்கி ப்ரைஸஸ் வந்து அதனுடைய டைரக்ஷனை மாத்திட்டு மேலே போயிட்டு இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, ஸோ இது வந்து நாட் அ வேலிட், ஓகேங்களா. ரிஜெக்ஷன் பேட்டர்ன். ரிஜெக்ஷன்னா ப்ரைஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனை ரீச் பண்ணுது. சப்போர்ட் ஜோனை ரீச் பண்ண உடனே அதனுடைய கேண்டில் பாருங்க, இந்த ரிஜெக்ஷன் கேண்டலினுடைய ஆஃப் த சைஸை விட லோயரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்க பாருங்க ஆஃப் த சைஸை விட மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஓகே குட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கேண்டில் பாருங்க அந்த ப்ரைஸஸ் வந்து கீழே வந்து அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே இந்த கேண்டில் வந்து பாருங்க ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெரி குட். ஸோ இது இப்படிதான். இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். இப்படிதான் நீங்க சார்ட்ஸ் வந்து ரீட் பண்ண கத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஸோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் முடிஞ்ச உடனே இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிடன்ஸ் போல செயல்படும் சொல்லியிருக்கிறோம். ஸோ ரெசிடன்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே தான் போகணும்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அவுட். ஸோ பேக் அவுட்டை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் 3 கேண்டல்ஸ் பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான புல்லிஷாவே கிடையாது. ஸோ அதோட வந்து நிறைய விக்ஸ் இருக்குந்தாவே அது வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் தான். ஸோ இது மாதிரி நிறைய விக்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ரெசிடென்ஸ் ஏரியாவில் விக்ஸ் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷா இல்லைன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் ரெசிடென்ஸ் ஏரியாவில் நிறைய விக் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி ஜோன்ல நீங்க பார்த்து வேலிடா ட்ரேட் பண்ணணும். ஸோ டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம் எல்லாம் பண்ணுறோம். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கணும்னா நீங்கள் வந்து 100% ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணுன்றது ஒன்றும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் 40%, அதாவது 40% வின் ட்ரேட் எடுத்தீங்கன்னாவே நீங்கள் ப்ராஃபிட்டெல்லாம் இருக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு தேவை வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்னா 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சிங்கன்னா 40% வின் ரேட் இருந்தாவே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடாக இருந்தீங்கன்னா 1:2 வந்து நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் 1:1 ரிஸ்க் ரிவார்டில் வின் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு 60% வின் ரேஷியோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 1 to 1லேருந்து 1.25, 1.5, 1.75, 1.25 அப்படிதான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே 1:2 வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய
ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எப்பவுமே நம்ம ஒவ்வொரு லெவலாக தான் கிராஸ் பண்ணி போகணும். நீங்கள் ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஒரு லேர்னிங் ஒரு அந்த 1:1 1:1 உங்களால் ஒரு 60% ரீச் பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறம் 1.25 டு 1.5 டு 1 அந்த ரேஷியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே 1:1 வச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் இருந்தால் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது எப்போல்லாம் இப்போ நீங்கள் 1:1 ரிஸ்க் கார்டு வச்சீங்கன்னா 40% வின் ரேஷன் தேவை போதுமானது. ஸோ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் 100% வின் ரேஷியோ இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. 40% இருந்தாவே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் மினிமம் ரிஸ்க் டு ரிவார்ட் 1:1 வச்சு ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் 1:1 ரேஷியோவில் 50% இருந்தாவே உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய 1% லாஸ்னா 5%, நீங்கள் 5 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக கோச் பண்ணீங்கன்னா 10%. ஸோ 5 × 10 = 5% ப்ராஃபிட். ஸோ நீங்கள் 50% இருந்தாவே போதுமானது தான். ஸோ நமக்கு தேவையானது நிறைய ட்ரேட்ஸ் வின் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சிங்கன்னா நீங்கள் 50% நீங்கள் 40% வின் ரேஷியோ இருந்தாவே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியது நமக்கு தேவை வந்து 100% வின் ரேஷியோவில் ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 இருந்தாலே போதுமானது தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.